டேய் கொஸ்டின் நம்பர் 1 வச்சுக்கோ. ஃபைண்ட் த கோஆர்டினேட். இல்லை ஃபைண்ட் த கோஆர்டினேட். ப்ராபபிலிட்டி ஆரம்பிக்கலடா, அந்த சொன்னல வரல அந்த தான். ஃபைண்ட் த கோஆர்டினேட் பழைய புக்கில் இருந்து எடுக்கிறேன். ஆஃப் த foot of the perpendicular. Foot of the perpendicular. From the origin. From the origin. On the straight line. On the straight line. 3x plus 2y equal to 13. இதாக இருக்கு. இதெல்லாம் கேட்பாங்க பழைய கணக்கு. ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் நான் வச்சுக்கிறேன்னு கேட்டா அப்படி ஒரு இண்டிகேட்டர் சொல்ற மாதிரி. செங்குத்துன்னு ஒரு கோடு வரைஞ்சோம்னா அடியில் தான் ஃபுட் ஆஃப் த ஃபுட்டுன்னு அடிப்பாகும். இதுதான் இந்த கணக்குடைய ஒரு கீவேர்டு மாதிரி. இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா இதுதான் ஃபுட்டு. இதைத்தான் கேட்டிருக்கு. இதுதான் கேட்டிருக்கு. தெரியுதா சொல்றது? அது ஃபைண்ட் த கோஆர்டினேட்னா ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாயிண்டாக கிடைக்கணும். இதுதான் கோஆர்டினேட்னு அர்த்தம். ஒன்று யோசிக்கணும். கடைசியில் ஆன்சர் கொடுப்போம்ல, இந்த மாதிரி வந்து நிற்கணும். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி இதை எழுதணும். இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா இது எந்த இடம் பாயிண்ட் அப்படின்னு, எக்ஸ்கமா ஒய் அப்படின்ட்டு அதான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த கோஆர்டினேட்னா இதுதான் பாயிண்ட். யோசிக்க வேண்டியிருக்கு. ஃப்ரம் த என்னமோ கொடுத்துருக்கான், ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்கான். 0,0. அப்போ நம்ம படம் போடுறோம் அப்படின்னா தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். அதுக்காண்டி சொல்கிறேன். இப்படி ஒரு படம் போடுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இந்த கோடு எங்கிட்டு வருதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆர்ஜின்ல இருந்து போகுது. இது எப்படி? இதுதான் அந்த கோடுன்னு வச்சுக்கோ. 3x plus 2y ஈக்குவல் என்னது 13. இதுதான் அந்த கோடு பெர்பெண்டிகுலர். இதுக்கு இந்த இருக்கு. இது என்னன்னு கேட்டிருக்கான். இங்கே தான் ஆர்ஜின். இதுதான் ஆர்ஜின். அந்த கோடு போட்டிருக்கேன். புட்டுன்னா அதுதான் அடிப்பக்கம். இது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அந்த அந்த இடத்த புட்டுனா அடிப்பக்கத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்கு. அந்த பெர்பெண்டிகுலருடைய அடிப்புறம் என்ன, அடிப்பகுதி கோஆர்டினேட் காண்கன்னு கேட்டிருக்கு. ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த இடம் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சுன்னா செஞ்சிடலாம். இப்போ இந்த இந்த கோட்டை லேசாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுக்குவேன். இப்படி கோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த கோடும் இந்த இடத்துல என்ன செய்யுது? இன்டர்செக்ஷன் ஆகுது. இப்படி வெட்டுறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் சொல்றது. இந்த கோடை அப்படி லேட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கோடு என்ன செய்யுது? இன்டர்செக்ஷன் ஆகுது. இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னா என்ன செய்ய சொன்னோம்? நான் சொல்லிட்டேன். இன்டர்செக்ஷன் சொன்னா எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். நாம் இல்லையா அந்த கடைசி கணக்கு எக்ஸசைஸ்ல சொல்லி கொடுத்தமே 5.5ல 4 கடைசியில் சொல்லி கொடுத்தமே நாம் இல்லையா? கடைசி கணக்கு ஃபுல்லாக வரிசை அதுதானே. இன்டர்செக்ஷன் வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தமே நாம் இல்லைன்னா இப்போ வேஸ்ட்டு தான். இன்டர்செக்ஷன் வார்த்தை வந்தா, வெட்டும்னு வார்த்தை வந்தா 2 லீனியர் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொன்னேன் எலிமினேஷன் மெத்தட்ல. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இந்த சைடுக்குள்ளது. இது எங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னடா அர்த்தம்? இப்படி கையை வச்சு காட்டுறோம்னா இது என்னன்னு கேட்டேன். பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அப்ப கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனுக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்ட்ரைட் லைன். எப்படி ஆன்சர் கொண்டு வரோன்னு பாரு. y minus y1 equal to minus 1 by m into x minus x1. அந்த லைன் கொடுத்துட்டாங்க. இந்த பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்க போறேன். அப்ப m வேணும், x1 y1 வேணும். x1 y1க்கு இந்த இருக்கு. m இது வந்து எடுக்க தெரியாதான். மைனஸ் a by மைனஸ் a 3 by என்னது 2. அவ்வளோதான்.
அப்போ இதில் போட போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். இதில் போடையில் பார்த்து போட்டுக்க. இதுதான் x1 y1. y மைனஸ் 0 மைனஸ் 1/m 2 x மைனஸ் 0 மேலே கொண்டு போ. y ஈக்குவல் டு மைனஸ் அடிச்சிரு 2/3 இன்ட்டு எக்ஸு இங்கிட்டு கொண்டு வா 3y ஈக்குவல் டு என்னது 2x. இது இங்கிட்டு கொண்டு போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு என்னது 0. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு 3xா 3yயா 2xடா 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ரெண்டையும் சால்வ் பண்ணால் இந்த இடம் கிடச்சிரும். அப்போ இது ரெண்டுன்னு இது ஒன்றுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. இது ரெண்டுன்னு வச்சுக்கோ. சால்வ் 1 and 2 சால்வ் 1 and 2 அது எழுதுனோம்னா என்ன வந்துச்சு 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் ஈக்குவல் டு 13டா ரைட்டு. இதை 2x மைனஸ் 3y 0 எப்படி கேன்சல் பண்ணுறது? இது ரெண்டையும் மாற்றி பெருக்கி விடுவோமா? சரியாடா, ஒயில் உள்ளதை மாற்றி பெருக்கி விடுவோம் மேலே கீழே. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3 சார் 9x 3 2 சார் 6y ஈக்குவல் டு 39. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த கீழே 4x மைனஸ் 6y ஈக்குவல் டு 0. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ரெண்டையும் ஆட் பண்ணி விடு 3 + 4. அப்போ என்ன ஆயிரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன வந்துருச்சு 13x ஈக்குவல் டு 39. அப்போ x is equal to 39/13 அடித்தா x equal to 3. ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி ஒன்றில் போடுவோமா? இஃப் x is equal to 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஃபஸ்ட்டில் போட்டோம்னா 3x + 2y ஈக்குவல் டு 13. 3 × 3 + 2y ஈக்குவல் டு 13. 3 3 is 9. 2y equal to 13 minus 9. 2y equal to 4. Y equal to therefore the foot of the perpendicular அப்படின்னு எழுதி 3, அவ்வளோதான். இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். அப்போ நம்ம யோசிச்சா தான் செய்ய முடியும்னு சொல்கிறேன். இதெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும். தெரியலன்னு விட்டுட்டு வந்து இதுதான் கிரியேட்டட் சம்முன்னு சொல்கிறது. பப்ளிக்கில் இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டால் நீ தான் செய்யணும், நான் என்ன செய்கிறது? இப்போ தம்பி இங்கே பாரு, அதாவது 2 ஸ்ட்ரைட் லைன் பேரலல் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலல் அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஆர் என்னது ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நானாக எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னா ax + by + c = 0ன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இதுக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம்னா இப்படியே தான் வரும். ax + by ப்ளஸ் இதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று வரும். இது c1 வேணால் வச்சுக்க, இது c2ன்னு வரும். இதுதான் ஆன்சரு. இந்த லைனுக்கு இது பேரலல். ஆனால் நல்லா கவனிச்சு பாரு, எல்லாமே ஒன்றா இருக்குது பாரு. ஏக்கு ஏ தான் இருக்குது, பிக்கு பி தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். இது பேரலலுக்கு உள்ள எக்ஸாம்பிள். அப்படியே இருக்கும், நல்லா கவனி சொல்கிறத. பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா ax + by + cன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா இது பெர்பெண்டிகுலர் மாறையில் அந்த கீழே ஆன்சரை பார்த்தா தெரிஞ்சிடும். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். bx ay சரியா சொல்கிறது? இந்த இது சைன் சேஞ்ச் ஆகிடும். அந்த சைன் என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ரைட். இது அப்படியே கான்ஸ்டன்ட் வேறு ஏதாவது வந்துடும். அவ்வளோதான். அப்போ நீ நல்லா யோசிச்சு பார்த்து இப்போ கவனிச்சின்னா ஒரு உண்மை தெரியும். இதில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குல்ல, தெரியுதா? இது என்ன லைனு? பெர்பெண்டிகுலர் லைனு. இது என்னது? பேரலல். இப்போ அந்த போன கணக்கை கீழே எடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சது பெர்பெண்டிகுலர் லைன் தானே. அது நல்லா கவனிச்சு பாரு, ரெண்டு மாறி இருக்கும் பாரு. அவன் கொடுத்தது 3x + 2y. இங்கே என்ன மாறி இருக்கு பாரு. கான்ஸ்டன்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை.
இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும்ல, 2x அங்கிட்டு என்ன ஆயிடுச்சு 3y, நடுவில் சைன் எதாவது மாறிடுச்சு. அப்போ நம்ம இது கண்டுபிடிச்சா கரெக்டுன்னு அர்த்தம். அதான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் அர்த்தம். பேரலல் ஈக்குவேஷன் அப்படியே வரும். 3xனா 3x ப்ளஸ் 2yனா 2y தான், அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு நம்பர் மாறிக்கலாம். அப்போ நம்ம தான் யோசிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் அந்த ஒரு கணக்குடைய அர்த்தங்கள். புரிஞ்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது இதுதான் இங்கே கணக்குடைய இது. அப்போ நல்லா யோசிச்சு பாரு. சும்மா நானாக தான் எழுதுறேன், மைண்டில் யோசிக்கணும். கொஸ்டின் நம்பர் 3ன்னு வேணா வச்சுக்கோ. ஃபைண்ட் த perpendicular இல்லை parallel to the equation அப்படின்னு எழுதுறேன். இஸ்ன்னு எழுதி 3x plus 4y plus 7 is equal to 0ன்னு எழுதுறேன். சும்மா எழுதிட்டேன், சும்மா தான் எழுதியிருக்கேன். ஃபைண்ட் த parallel to the equation எழுதியிருக்கேன். அந்த லைனுக்கு பேரல் லைன் கேட்டிருக்கேன். அப்போ நீ ஆன்சர்னு எழுதுற, ஒன்றும் இல்லை. ஆன்சர்னு எழுதுனோம்னா அப்படியே தான் வரும். 3x plus 4y, இது நம்பர், அது தெரியல, அந்த நம்பர் மாறத்தான் செய்யும். தெரியுதா சொல்றது? இதே கொஸ்டினை தேர்ட் கொஸ்டினா ஃபோர்த்து கொஸ்டினா மாத்துறேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன், பெர்பெண்டிகுலர் டு த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி அதை மாத்துறோம். அதே கணக்கு தான் பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கேட்குறேன். 4x minus 3y plus k equal to அவ்வளோதான். ஏன்னா உண்மையில் ஆன்சர் இருக்கும்டா, நம்ம டபக்குன்னு கண்டுபிடிச்சு பார்க்கலாம், கீழே பார்த்துடலாம், டபக்குன்னு எழுதிடலாம். அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும் என்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறையா இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே பாரு, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இல்லை, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்குறோம். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சின் சமன்பாடு அப்படின்றது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. அதுதான் பழைக்கன்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை, கேட்டால் விட்டினா முடிஞ்சு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி கொஸ்டின் மாறும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேள்வி கேட்டால் இந்த இது வந்தா ஒய் ஈக்குவல் டு கே, இதுதான் இங்கோட அர்த்தம். அதே மாதிரி Q8 கொஸ்டின் 8, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பெர்பெண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டான். எக்ஸ் ஈக்குவல் டு சாரி பேரலல் தான், பெர்பெண்டிகுலர் மாற்றி விட்டேன். பெர்பெண்டிகுலர் இல்லை, பேரலல். பேரலல் டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே, அவ்வளோதான். இதெல்லாம் உண்மையில் உள்ளது, நம்ம தான் செய்யணும். அந்த பேரலல் வார்த்தை வந்தால் கான்ஸ்டன்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேன்னு சேர்த்தாலும் சரி, ஏன்னு சேர்த்தாலும் சரி, பின்னு சேர்த்தாலும் சரி. இதுதான் இதுக்குள்ள ஒன்வேர்டுக்கு உள்ளது. அதே மாதிரி நிறைய இருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் 0,0 1,0 0,1 அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வேணும். இதை வந்து நீ ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தானே, ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோ. உனக்கு என்ன தெரியும், 1/2ன்னு போட்டு எடுத்துட்டு செஞ்சிருவேன். இப்போ நம்ம சிம்பிளாக செய்யணும் ஒன்வேர்டில் அப்படின்னா, இந்த பாரு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எங்கே இருக்கும் 0,0. இது எங்கே இருக்கும் 1,0. இது எங்கே இருக்கும் 0,1. சேர்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? கிடைக்குதாடா? இதுக்கு இப்போ நான் கணக்கில் சிம்பிளாக கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 BH அப்படின்னு அர்த்தம். 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது எவ்வளோ அளவுனா இந்த அளவு, இது எவ்வளோ அளவுனா இந்த அளவு 1. அப்போ இங்கே 1 இங்கே 1. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் 1/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்படி தான் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, செஞ்சு பாரு வீட்டில் உட்காந்து அந்த பாயிண்ட் எடுத்து இந்த ஆன்சர் வரும். டேரெக்டாக மூக்க துறது வேற, சுற்றி மூக்க துறது வேற. 1 மார்க்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல யோசிக்கணும். 1 மார்க் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல யோசிக்கணும். சரி, இதே கணக்கில்
பெர்மீட்டர் கேட்டிருக்கோம் அப்படின்னா, இதே கணக்கில் பெர்மீட்டர் கேட்டா, பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டா, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 0,0 1,0 0,1. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவுன்னு அர்த்தம். அதே தான் படம் போட்டோம்னா எக்ஸு ஒய், இங்கே 0,0, இங்கே 1,0, இங்கே 0,1 சேர்த்துட்டேன். இப்போ நீ வேணா எடுத்துக்கோ, ஏ பி சின்னு வச்சுக்கோ. பெரிமீட்டர் அப்படின்னா இது 1, இதுவும் 1, சரிதானே? பெரிமீட்டர் அப்படின்னா 3 சுற்றி கூட்டணும். பெரிமீட்டர் அப்படின்னா 3 என்ன செய்யணும்? கூட்டணும். எது மூணும்னா இது ஓன்னு வேணா வச்சுக்கோ, ஓஏ ப்ளஸ்ஸு அது வேணா வச்சுக்கோ, ஏபின்னு வச்சு, இது ஏன்னு வச்சுட்டோமா, அது ஏன்னு வச்சுட்டோமாடா. அப்போ பின்னு வச்சுக்கோ, அது என்ன வச்சுருக்கேன், சின்னு வச்சுக்கோ, வச்சுட்டோம், ரைட். அப்போ இது ஓ வேணாம், ஆர்ஜினாக இருக்கட்டும், ரைட். இப்போ ஓஏன்னு எழுதாத, சுற்றி கூட்டி விடு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்று ஓபி, இது ஏபி ப்ளஸ் அங்கிட்ட என்ன இருக்குது, பிசி ப்ளஸ் என்னங்கிட்ட வரும், சிஏ. நல்லா கவனிச்சுக்கோ, ஏபி வந்து 1, அதே மாதிரி சிஏ 1. இது என்னன்னு தெரியாது. இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி கூட்டணும். பித்தாகரஸ் தியரத்தை இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடம் வேணும்னா இது ஹைபார்டனஸ், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஹைபார்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபார்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அவ்வளோதான் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபார்டனஸ் தெரியாது, அதுதான் பிசி ஸ்கொயர். ஆப்போசிட் வந்து இது ஆங்கிளாக கொடுத்தோம்னா இதுதான் ஆப்போசிட்டு, என்ன வந்துடும், சிஏ அல்லது ஏசி. இது என்ன வந்துடும், ஏபி, ரைட்டா? அப்போ இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் என்ன தான் 1 ஸ்கொயர். அப்போ கூட்டி விடுறோம், 1 + 1, அப்போ என்ன வந்துடும் 2. ஆனால் பிசின்னு எடுக்கையில் என்ன 2, √2. புரியுதா சொல்கிறது? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து √2. இதுக்கு ஆன்சர் என்னது, √2. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 2 + √2. இது யூனிட்ஸ்னு எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றது என்னது, ஏரியா. இது வெறும் யூனிட்ஸ்னு எழுதணும். இது ஒன்றும் உனக்கு இருக்குது ஏற்கனவே பழசில். அப்போ எப்படி செஞ்சு காட்டுறது சொல்லு? ஒரு பழக்கத்தில் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. சொல்லையில் ஃப்ளோவில் சொல்கிறது, சொல்லையில் ஃப்ளோவில் சொல்கிறதுனா வரையில் மைண்டில் வர்றதை வச்சு சொல்கிறது. உனக்கு என்னைக்காவது வரையில் தான் ஆஹா சொன்னாயா அந்த ஆள் அப்படின்றது வரும். நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் படிக்கையில் அதுக்கு ரிலேட்டடாக சொல்லையில் நம்ம கவனிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்லையில் அதுக்கு ரிலேட்டடாக சொல்ல எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டா தான் 100 மார்க் வாங்க முடியும். அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். ஒரு மார்க்கில் தான் வித்தியாசப்படும், 2 மார்க்கில் தான் வித்தியாசப்படும். அதில் அடிக்கிறவன் தான் 100 மார்க் அடிப்பான். அப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்போக்கம் வரணும். எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்போக்கம் வந்தால் தான் 100 மார்க் அப்படின்றது தெரியணும். பார்த்துக்கோ, நிறைய விஷயங்கள் இருக்குடாமா. ரெண்டாவது கணக்கு இங்கே பாரு. கொஸ்டின் நம்பர் எத்தனை ஆறா குட்டி? இந்த இதில் 10ஆ 11ஆ இல்லையே? 11ஆ? சரி பார்த்துக்க, 10ஆ 11ஆன்னு தெரியல. இங்கே பாரு, டேய் அவங்க சொல்கிறத பார்த்துக்க. ஸோ தட் தான் சொல்கிறான், சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் சொல்லு, x + y, அப்புறம் ஆர், கவனிச்சுக்க, ஆர் பேரலல்னு சொல்கிறான். சென்டென்ஸ் எழுதியிருக்கும் பார்த்துக்க, சும்மா எழுதிட்டேன் பேரலல்னு, இல்லை சென்டென்ஸ் எழுதுனா எழுதிக்க. இதெல்லாம் நீ தான் யோசிக்கணும். அதாவது எக்ஸசைஸ் 5.4ல் ஃபஸ்ட்டு கணக்கு
அவன் எவன் ஒருத்தன் வந்து கரெக்டாக இது வந்து நான் பழைய கணக்குன்னு எடுத்து சொல்கிறேன். பழைய புக்கு உன் புக்கில் 5.4 ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரே இதுதான். எடுக்காத. முதல்ல வந்து யோசி. பேரலல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். பேரலல்னா ஸ்லோப்ஸ் ஆர் என்னது? ஈக்குவல்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. m1 எழுதுனோம்னா மைனஸ் ஏ பை பி. மைனஸ் ஏ இதுதான் 1, மைனஸ் 1/2 இது 1ன்னு வச்சுக்க. அடுத்து அதை எடுத்துக்க. 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி m2 மைனஸ் ஏ பை பி மைனஸ் 3/6 அடி பார்ப்போம். 1 3 is 3, 2 3s are 6. ரெண்டு ஒன்று இருக்கா? therefore m1 equal to m2, therefore parallel அப்படின்னு எழுதணும். அவன் தான் புத்திசாலி. இப்படி செய்கிறவன் தான் புத்திசாலி. 2 மார்க்கு. எந்த கணக்கு கொடுத்தா உனக்கு என்ன கேள்வி கேட்கறத பார்த்துக்கிறேன். பேரலல்னு சொல்கிறனால ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். கொடுக்கப்பட்டது மேலே ஸ்ட்ரைட் லைன் அர்த்தம். அதுக்கு பேர் எக்ஸ்ஒய்ன்னு வந்துட்டாலே ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைனஸ் ஏ பை பி அப்படின்னு வரும். இதுதான் கணக்கு. நீங்கள் போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க கணக்கோட. படிக்கிற விதம் வேற. சும்மா நம்மளா தான் யோசிக்கணும். சொல்றா தேர்ட் செம்ம குட்டி. சும்மா ரெண்டே மட்டும் சொல்லு. 3x மைனஸ் 5y அண்டு இங்கே பாரு, கவனிச்சு பாருவேன். கவனிச்சு பாரு. ஆர் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கான். செங்குத்துன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. கணக்கை பார்த்தாலே உனக்கு தெரியும் செங்குத்துன்னு. எப்படி சொன்னேன் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதுதான் புத்திசாலித்தனம். சிவானிகா பார்த்துக்குங்க, புத்திசாலித்தனம்ன்றது அதில் தான் இருக்குது. உண்மையத்தான் சொல்கிறேன். சர்வேஸு வாய் பேசுகிறனாலே அதுல இல்லை. இப்போ யாராக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தில் ஜெயிக்க முடியும். இது ரெண்டு பேரலைன்னு பார்த்தாலே தெரியும். நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த லைன் அப்படியே இருக்கும். இது அப்படியே தான் இருக்குது. கான்செப்டை பற்றி பிரச்சனை இல்லை. இது அப்படியே இருக்குது. ஆமாம் இல்லையான்னு பாரு. இது 3ஆல பெருக்கு இந்த வந்துருச்சுல. இல்லை 3ஆல இதை டிவைட் பண்ணால் இது வந்துடும்ல. அப்போ இது ரெண்டு என்ன எழுந்தேன்? அப்போ நீ தப்பாக செஞ்சினா உன் மேலே தப்பு. இப்போ இதில் கணக்கை பாரு. ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகி சைன் சேஞ்ச் ஆகிருக்கு பாரு. இதை 3ஆல் டிவைட் பண்ணு. 3ஆல் டிவைட் பண்ணால் இது என்ன வந்துடும்? 5 வந்துடும். இங்கே என்ன வரும்? 3 வந்துடும். ரைட்டு. அப்போ இங்கே மாறிடுச்சான்னு பாரு. இங்கே உள்ள 5 இங்கே வந்துருச்சுலடா. இங்கே உள்ள 3 எங்கே போயிடுச்சு? அங்கே போயிடுச்சு. நடுவில் மைனஸ் என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக பெர்பெண்டிகுலர். அவ்வளோதான். அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். இல்லைன்னா உன் மேலே தப்பு. நீ தான் யோசிக்கணும். குண்டக்க மண்டக்க யோசிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன சொல்ல வர்றாங்கன்றதை எளிமையாக செய்கிறதுக்கு, சரியாக செய்கிறதுக்கு, சரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. நானே செஞ்சு டக்குன்னு நிறுத்தினேன்னா ஏதோ தப்பாக தெரியுதுரா அப்படின்னா வேறு அர்த்தத்தில் யோசிச்சு சொல்கிறேன்னு அர்த்தம். பார்த்துக்கோ. இந்த இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். M1 கண்டுபிடிக்க போகிறேன், M2 கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டு ஈக்குவல்டான்னு காட்ட போகிறேன். அவ்வளோதான். இந்த பார்த்துக்க. ஒரு ஈக்குவேஷன் வந்து 3x மைனஸ் 5y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இதில் M1 ஈக்குவல் டு எடுத்தோம்னா மைனஸ் ஏ பை பி மைனஸ் 3 மைனஸ் 5 அடிச்சுட்டா என்னடா வந்துடும்? இதுதான் M1. அதே மாதிரி இந்த கணக்கு 15x ப்ளஸ் 9y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. M2 ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி மைனஸ் 15/9 என்ன வந்துடும்? 3 3s are 9, 5 3s are 15. ரெண்டு என்ன சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்? பெர்பெண்டிகுலர்னு. அப்போ M1ஐயும் M2ஐயும் பெருக்கணும்னா -1 வரணும். இது கண்டிஷன். அப்போ M1 பெருக்கு M2 பெருக்கு -1 வருதான்னு பார்ப்போம். 3/5 அடுத்து மைனஸ் 5/3 ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? therefore given lines are perpendicularன்னு அர்த்தம். இதுதான் கணக்கு. புரியுதான்னு பார். நம்ம தான் யோசிக்கணும். அது உன்னுடைய கையில் தான் இருக்குது எல்லாமே. அத்தவன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், பார்த்துக்க அப்படின்ட்டு. இதே கணக்கில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அப்படின்னா இதில் சின்ன கணக்கில் மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் இருக்கும்னா அதையும் யோசிக்கணும். இது மாதிரி கேட்கல தான் நீங்கள் பயப்படுறீங்க. Q13 வச்சுக்கோ. ஒரு 2 லைன் பேரலல்னு கொடுத்துட்டு ஏ அப்படின்னு கேட்பாங்க.
இப்போ நானே எழுதுறேன் 3x + 4y ப்ளஸ் சும்மா நானும் எழுதுறேன் 2 = 0. இதுவும் இன்னொரு லைன் கொடுக்குறேன் 6x + 8y சரியா ப்ளஸ் 5ன்னு வச்சுக்க = 0ன்னு வச்சுக்க. உனக்கு நேரே தான் செய்கிறேன். இதில் ஒரு ஆன்சரை எடுக்கிறேன். இந்த 6ன்னு எடுத்துட்டேன். எடுத்துட்டு எனக்குள்ள ஏன்னு எழுதுறேன். இந்த 2 லைன் பேரலல்னா ஏ என்னன்னு கேள்வி கேட்குறேன். இந்த 2 லைனு அது அந்த கணக்கில் உள்ளது, இதில் சேர்த்துறாத. இந்த 2 லைனு பேரலல் அப்படின்னா இந்த ஏ என்ன அப்படின்னு கொஸ்டின். இந்த 2 லைன் என்ன சொல்லிட்டோம்? அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் என்னது? அவ்வளோதான். இதுதான் கண்டிஷன். அப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா -a/b 3/4 ரைட்டா? இங்கிட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா -a/8 அவ்வளோதானே. இந்த கண்டிஷன் வச்சுட்டோம் ஈக்குவல் டு. அப்போ கிராஸில் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டியதான். இது இங்கிட்டு கொண்டு வந்துரு -3/4 இன்ட்டு என்னது 8 ஈக்குவல் டு -a 1 4s are 4 2 4s are 8 3 2s are என்னது -6 ஈக்குவல் டு அடிச்சுட்டா இதுதான் அந்த 5.4ல செகண்ட் ரோமன் லெட்டர் பேரலல் பெர்பெண்டிகுலர். இது பேரலல்னு சொல்றதுனால m1 ஈக்குவல் டு என்ன வச்சுட்டேன்? பெர்பெண்டிகுலர் சொன்னா வேற. இதெல்லாம் நம்மளா செய்யலாம். நம்மளா கிரியேட்டட் பண்றதுதான் கொஸ்டின். நம்மளா எழுதுறதாண்டா. நீங்க அதை யோசிச்சீங்கன்னா செஞ்சிடலாம். பார்த்துக்கோ 14 நானாக தான் எழுதுறேன் 2x + 5y + 3 = 0 பெர்பெண்டிகுலர் 2 எப்படி எழுதுறேன்னு பாரு. 5x அப்படின்னு மாறும் சரியா -a அப்படின்னு எழுதுறேன் ஒய்ன்னு எழுதிட்டு +5ன்னு எழுதுறேன் =0ன்னு எழுதுறேன். இந்த ஏ கண்டுபிடிக்கணும். சரியா சொல்றது? ரெண்டு என்ன சொல்லிட்டோம்? பெர்பெண்டிகுலர். அப்போ m1 × m2 = இதுதான் கண்டிஷன். அப்போ m1 கண்டுபிடிச்சோம்னா -2/5 அதில் கண்டுபிடிச்சா -5/-a சரியாடா? அப்போ -2/5 = அடிச்சிரு 5/a இது இங்கிட்டு கொண்டு வந்து இது இங்கிட்டு கொண்டு போ -2a = 5 × என்னது 5 சரியான்னு பார்த்துக்க. தப்பா இல்லைன்னா கரெக்டாக இல்லைன்னா பார்த்துக்க. -a/b அது என்னது 5x மாற்றிக்கிட்டேன்னா பார்த்துக்கோ 5x அங்கிட்ட என்னது 2y + 5 சரி. இப்போ என்ன ஆகும் பாரு. ஆனால் டிவைட் பண்ணையில் வரமாட்டேது பாரு 10 25/2ன்னு வருது. ஆனால் அங்கே என்ன வரணும் ஆன்சரு? இதில் இல்லை இது இங்கே இதில் மாறையில் 2 வரணும்ல. அதுக்காண்டி சில வரணும். வேறு ஏதாவது நம்பரை மாற்றி பார்த்துக்கோ வரணும் கண்டிப்பாக. இதில் 2 5s are 10ன்னு வேணால் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த வாரம் இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இது 5 2s are என்ன வந்துடும்? இந்த இடத்த மாற்றிக்கோ. இது 5ஆல் மல்டிப்ளை 5 2s are என்ன வந்துடும்டா 10x. அப்போ இதில் என்ன ஒரு -a/b சரியா இன்ட்டு மைனஸ் தப்பாக வச்சுட்டனோ இல்லை ஈக்குவல் பண்ணி வச்சுருந்தானா இன்ட்டு பண்ணி வச்சுருந்தானா பார்த்தியா இல்லையா? தப்புல புரியலையா சொல்கிறது? என்ன அது கவனிக்கலையா நீங்கள்? m1 × m2 தானடா இதுதானே. மைனஸ் ஈக்குவல் ஏதோ பண்ணி வச்சுட்டேன் -2/5 இன்ட்டு -5/-a ஈக்குவல் டு இப்படி எழுதணும்ல மாற்றி எழுதிட்டோம். இது ரெண்டையும் அடிச்சிடலாம் சரியா 5 5 அடிச்சிடலாம். அப்போ 2/ என்ன வருது a ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு அவ்வளோதான். இந்த 2 வந்துருச்சா? இங்கே நம்ம ஏதோ தப்பாக எழுதிட்டோம்ன்ற இப்போ தான் புரிஞ்சு. யோசனை பண்ணையில் ஈக்குவல் பண்ணி எழுதி வச்சுட்டேன். இது பெர்பெண்டிகுலரில். இப்போ பெர்பெண்டிகுலர்னா m1 × m2 = -1 அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டிஷனை மாற்றிட்டீங்கன்னா தப்பாயிரும். இதை வச்சு தான் அந்த 5.4 ஓடுறது. அப்போ நீங்கள் தான் புரிஞ்சு நிதானமாக செய்கிறக்கான முயற்சி எடுங்க சொல்லிட்டேன். கொஸ்டின் நம்பர் 15 இங்கே பாரு 2 பாயிண்ட் கொடுக்குறோம். இந்த அப்படி கொடுத்துட்றோம். கேள்வி கேட்குறத புரிஞ்சுக்கோ. கேள்வி கேட்குறத புரிஞ்சுக்கன்னா 3 கேள்வி கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறேன். ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் ஜாயினிங் சொல்லுவாங்க. மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஃபார்முலா வந்து இதுதான் x1 + x2/2
y1 ப்ளஸ் y2/2. அப்போ ஒன்று x1 எடுத்துட்டு இன்னொன்று 4,3 x2 y2ன்னு எடுத்துட்டு சைடில் இங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா என்ன வருது பார்த்துக்க, x1 2 + 4 ரைட்டு. இது y1 என்ன இருக்குது 3 + 3, அப்போ 6/3 2 6/2 அடித்தா என்ன வருது, இதுதான் மிட் பாயிண்ட்டை எம்முன்னு சொல்லுவாங்க, வேணா வச்சுக்கலாம். அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் மிட் பாயிண்ட்டும் கேட்டனால கொஸ்டினை மாற்றுறோம். கொஸ்டினை மாற்றுறோம்னா வெரி குட், பாயிண்ட் நான் வச்சுக்க. அதுதான் திரும்பி பார்த்தேன். ஸ்லோப்புன்னு கேட்குறேன், ஃபைண்ட் த ஸ்லோப் அப்படின்னு கேட்குறேன். ஸ்லோப்புனா எம் y2 - y1/x2 - x1. அதே பாயிண்ட்டுக்கு தான், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான். 2,3 ஒன்று 4,3 தான். இது x1 y1 தான், இது x2 y2 தான். இந்த இருக்கு. அப்போ நான் அப்ளை பண்ணுறேன். y2 - y1 3 - 3, இது 4 - 2, மேலே 0 கீழே என்னது 2. அப்போ மேலே என்ன ஆயிரும், கீழே 0 வந்தால் தான் நாட் டிஃபைன். பெரிதா சொல்றது ரைட்டு. ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன சார் கண்டுபிடிக்கலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கலாம். யோசிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்னா நேர்கோட்டின் சமன்பாடு. இந்த 2,3 4,3 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டின் சமன்பாடு y - y1/y2 - y1 ஈக்குவல் டு x - x1/x2 - x1. அவ்வளோதான். இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிற உன் திறமை. அப்போ கேட்குற கேள்விக்கு தகுந்தாப்புல நீ ஃபார்முலா சூட் பண்ணால் தான் செய்ய முடியும். நம்ம வாழ்ல லபக்குன்னு என்னத்தையா எழுதக்கூடாதுரா. அதுதான் உங்கள் மேலே பாதி பேர் மேலே தப்பு. அதுதான் நான் ஜென்ரலாக சொல்லி, முன்னாடியெல்லாம் இப்படித்தான் நடத்துவோம். முன்னாடியெல்லாம் நான் இப்படித்தான் நடத்துவேன். நடத்திட்டு இது எதை செய்யடா தம்பின்னு சொல்லுவேன். இப்போ வந்து அப்படி நடத்தினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புக்கில் உள்ள கணக்கு செய்ய மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் உள்ளதான் புக்கில் இருக்குது. இதில் உள்ள எல்லாமே புக்கில் இருக்குது. அப்போ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி கொடுப்போம். பாயிண்ட்டை கொடுத்து நீங்களா செய்யுங்கன்னா நம்ம தான் செய்யணும். புக்கில் உள்ள கணக்கே எடுத்து செய்யலாம், தப்பே கிடையாது. அவன் தான் புத்திசாலி. இந்த இப்போ நான் செஞ்ச கணக்கு ஃபுல்லாக மாடல் இருந்தால் ஒரு கொஸ்டின் வந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே 2 மார்க் கணக்கு. இது ஃபுல்லாக 2 மார்க் கணக்கு. அப்போ ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒன் சைடு பேப்பரில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லாரும் செஞ்சு பாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் புக்கில் உள்ள கணக்கு எல்லாமே இருக்குடா. 2 பாயிண்ட்டுக்கு சைட் லைன் இல்லையா, இந்த பாயிண்ட் தானே மாறும். 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் இல்லையா, இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, 2 பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் இருக்கானா இருக்காது. 10th 9th இருக்குது. இதில் வந்து இடையில ஒரு கணக்கில் இருக்கும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு வேற என்னமா கேட்டிருப்பான். அதில் என்னப்பா இதான் ஒன்று கேட்டிருப்பான் அவன் கணக்கில். சரி பார்த்துக்கோ. x1 y1 அப்ளை பண்ணு. டேய் y - 3 வெரி குட், y2 - 3 - 3. ஆமாம் பார்த்துக்கடா. x - x1 2, அடுத்து 4 - 2 தானடா. y - 3/0, x - 2/2. அவசரப்பட்டுறக்கூடாது தனுஷா. இங்கே தான் கணக்கு இருக்குது. கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதை முட்டையே போட்டுறாதீங்க. இது இப்படி போகணும். அப்போ 2 × y - 3 = 0. சரியா சொல்கிறது? இப்போ உள்ள மல்டியில் பண்ணால் 2y - 3 சாரி 3 2s are 6 = அவ்வளோதான். வேணா 2ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணிக்கலாம். என்ன வரும், y - 3 = அவ்வளோதான். அப்போ கணக்குக்கு தகுந்தாப்புல ஆன்சர் எடுத்துகிட்டு போக வேண்டும். இதுதான் கணக்கு. அதை நீங்கள் பிரித்து பிரித்து படித்தா தான் உன்னால் முடியும். தனித்தனியாக வச்சு யோசிக்கணும். அதே மாதிரி தான் 16 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கலாம், ஆங்கிள் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். சும்மா நானாக எழுதியிருக்கேன். பாயிண்ட்டு சும்மா நானாக எழுதுகிறேன். சரி, அதே கணக்கே வச்சுக்கிறோம். இந்த எழுதிட்டேன். ஸ்லோப்புனா இது தீட்டா கொடுத்து கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு வந்து நீ ஏற்கனவே ஃபார்முலா வந்து y2 - y1/x2 - x1 இதில் போட்டு ஆன்சர் எடுத்தில.
3 - 3 என்ன ஆயிடுச்சு மேலே 3 - 3 0 ஆயிரும்லடா. அதனால ஆன்சர் 0 தான் வந்துச்சு. இப்போ தீட்டா ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம்? இது ஒரு கணக்கு ஸ்லோப்பு. இந்த தீட்டா கொடுத்தா m ஈக்குவல் டு tan தீட்டா. அப்படி யோசிக்கணும். அப்போ tan 45. tan 45னா 1. அப்போ அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்குன்னு பார்க்கணும். அது 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப்புனால அந்த ஃபார்முலா போட்டேன். சரியா சொல்றது? சப்போஸ் இப்படியும் கேட்கலாம். பாரு, மாத்துறேன் கணக்கை மாத்துறேன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஃபைண்ட் த ஆங்கிள்னு கேட்குறேன். ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னா தீட்டான்னு அர்த்தம். சரியாடா? 2,3 4,3ன்னு எழுதிட்டேன். தீட்டா கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடி. ஸ்லோப்புனா என்னது? எம். என்ன ஃபார்முலா போடுவ? y2 - y1 x2 - x1. எப்படி சார் கண்டுபிடிக்கணும் யோசிக்கணும். முதல்ல எம்மை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் m ஈக்குவல் tan தீட்டான்னு போடணும். சரியா சொல்றது? அடுத்து என்ன வரும்? சரி, 0ன்னு வந்துருச்சுன்னு தெரியுமில்ல உனக்கு? ரைட்டு. இப்போ எம்முக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் கேட்டது எம் இல்லை, ஈக்குவேஷன் இது ஆங்கிள் கேட்டிருக்கு. அப்போ தீட்டா m ஈக்குவல் டு tan தீட்டா. m ஈக்குவல் டு எம்முக்கு என்ன வந்திருக்கு? 0. இங்கே என்ன இருக்கும்? tan தீட்டா. டேனில் 0க்கு எந்த வரிசைக்கு வரும்? டேனில் வரிசையில் 0ன்ற டிகிரி எதுக்கு வரும்னா 0க்கு தான் வரும். எதுக்கு வரும்? இதெல்லாம் tan 0 ஈக்குவல் டு tan தீட்டா. tan போயிடும், தீட்டா ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். புரிஞ்சுக்க, அந்த டேபிள் தெரியணும். இந்த பாடம் படிக்கையில் டேனுக்கு உள்ளது தெரியணும். நீ அதை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் படிச்சுக்க. திருப்பி சொல்லிட்டேன், எரிச்சப்படக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா உனக்கு எரிச்சப்படாமல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீனும் தெரிஞ்சுக்கிறணும். எரிச்சப்பட்டுனா என்ன ஆக போகுது சொல்லு? சைன் காஸ் டேன் இந்த எழுதிட்டேன். சரியா? தீட்டா 0 30 45 60. இதெல்லாம் வந்து பரீட்சை ஸ்டார்ட் பண்ணையில் ஒரு குவார்டர்லி பரீட்சை வந்துருச்சு, இல்லை ஆஃப் இயர்லி வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு ரஃப் பேப்பரில் போட்டுக்கலாம். தப்பே கிடையாது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உண்மை தாண்டா சொல்கிறேன். ரஃப் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு சீட்டில் எழுதிக்கிட்டு முதல்ல எழுதி வச்சுக்கலாம். பின்னாடி பப்ளிக்னாலும் பின்னாடி எழுதி வச்சுக்கலாம். சார் மறந்துடுவேன், அதனால் எழுதி வச்சுருக்கேன், இல்லைன்னா ஏதாவது தேவைப்படும், யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் ஆகத்தான் செய்யும். அவன் தான் புத்திசாலி. அதை பார்த்துக்கோ. சரியா? நம்மளே போட்டு வச்சிடணும். எதுக்காக யூஸ் ஆகத்தான்டா செய்யும் அந்த கொஸ்டினில் கண்டிப்பாக. சரியா? சைன் 0 0. இந்த மேலே வேணால் நான் வச்சுக்கிறேன்னா அது எழுதிக்கினா எழுதிக்கலாம். ஆமாம், 0 கால் அரை முக்கால் 1 ரூட் எடுத்துரு. 1க்கு ரூட் எடுத்தால் 1, 0க்கு ரூட் எடுத்தால் 0. இது 2ஆக பிரித்து ரூட் எடு. 1/2. இது 2ஆக பிரித்து எடு. இது 2ஆக பிரித்து எடு. √3 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை ரிவர்ஸில் கொண்டு வா. √3/2 1/√2 1/2 0. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 0. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த 2 அடிச்சிடலாம். 1/√3. இது அப்படியே அடிச்சுட்டா 1. 2 அடிச்சுட்டா √3/1ன்னு வரும். √3 தான். கீழே 1 இருந்தால் பிரச்சனை இல்லை. 1/2னா 2 கிடையாது. அரைன்னு சொல்லுவீங்களா? அது 2 கிடையாதுல்ல. 2/1 தான் என்னது? 2. 2/1 என்னது தெரியுதுல சொல்றது? கீழே 1 வந்து அந்த நம்பர் தேவையில்லடா. ஏன்னா இங்கே √3/1ன்னு எழுதுறோம். இது என்னதான் அர்த்தம்? √3 தான். தெரியலனா யோசி. இதை வந்து நம்ம 2ன்னு எழுத முடியுமா? இது அரை எப்பரா 2ன்னு எழுதுவிய? எழுத முடியாதுல்ல. இப்படி இருந்தால் எழுதலாம்ல 2வை. அப்போ அது மாதிரி தான் இது இருக்கு. தெரியலையா? கீழே எல்லா நம்பருக்குமே கீழே என்ன இருக்கு? அதை யோசிக்கணும். எல்லா நம்பருக்குமே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால வச்சுக்க, P/Q ஃபார்ம் தான் அது. சரியா? அதெல்லாம் மறக்கக்கூடாது. சின்ன பிள்ளை இது அதெல்லாம். இதுதான் இந்த கணக்குக்கு உள்ளது. இந்த நான் எரிச்சப்படாமல் எழுதிட்டேன். இதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கு உங்களுக்கு உள்ளதுக்கு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க.